என்னதான் கலாய்ச்சாலும், ஃபன் பண்ணாலும், வேலைன்னு வந்துட்டா எப்படி செய்யணும்? எந்த அளவுக்கு நம்ம டெடிகேட்டடா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்வர் கிட்ட தான்ப்பா கத்துக்கணும். ஆஹா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க. முதல்வருக்கு உடம்பு சரியில்ல. அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே வீடு திரும்பிருவார்ன்னு நெறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அத தொடர்ந்து முதல்வர் அவர்கள் நேத்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. மருத்துவமனையில இருந்துமே நான் என்னுடைய அரசு பணிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுடன் முதல்வன் திட்டம் கரெக்டா நடக்குதா? அதுல மக்களுக்கான குறைகள் எல்லாம் தீர்க்கப்படுதா? அப்படிங்கிற விஷயத்தையும் நான் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு ஷேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார், அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்பர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட். சோ என்னதான் விஷயங்கள் சுத்தி நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து நான் என்னுடைய கடமையை தான் செய்வேன் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியுமே அரசு வேலைகள் எல்லாத்தையும் விடாம செய்யணும்னு கண்ணும் கருத்துமா முதல்வர் பாக்குறாருனாலுமே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களை நோக்கி தான். ஏன்பா, அப்பாதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, நீங்க துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியில இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யலாமே, நீங்க பிரச்சாரத்துக்காக போகலாம், மக்களை நேரில் போய் சந்திக்கலாம், இந்த ஓரணியில் தமிழ்நாடு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அது முதல்வர் ஐயா மட்டும்தான் பண்ணணுமா, ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களா, அப்புறம் நீங்க ஏன் பதவியில இருக்கீங்கன்ற மாதிரி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை தொடர்ந்து நேத்து பார்த்தோம் அப்படின்னா பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தையே கடன் மாநிலமா ஆக்கி அதையும் முதலாவது இடத்துக்கு கொண்டு வந்த பெருமை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் சேரும் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களும் அவர் பேசியிருக்காரு. ஸ்டாலின் போற பக்கம் சொல்றாரு, சட்டமன்ற சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதலமைச்சர்கள்லாம் முதலமைச்சரா, அந்த அமைச்சர்கள்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க, இவர் ஆகான்னு சிரிச்சுட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தில் அதிகமா கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாரு நம்மளை எல்லாம். என்னதான் அரசியல் விமர்சனங்கள் நிறைய வச்சாலுமே இந்த இடத்துல அரசியல் மாண்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்பவே நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், இது எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ற விதத்திலயோ எதுவுமே கிடையாது, பட் பொதுவான ஒரு விஷயம் தான். அதிமுக சார்பில் சமீபத்துல ரொம்ப ட்ரெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹேஷ்டாக் அப்படின்னு சொல்லணும்னா பை பை ஸ்டாலின் அப்படிங்கிறது தான். தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுக்கு மேல இந்த ஆட்சியே வேணாம், நெக்ஸ்ட் டைம் நாங்க தான் ஆட்சி பிடிக்க போறோம் அப்படிங்கறத குறிக்கிற விதமா தான் இந்த ஹேஷ்டாக் இருந்தது. ஆனா கடைசி 3 நாட்கள் மட்டும் எந்த பிரச்சாரத்திலையுமே எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஹேஷ்டாக பயன்படுத்தவே இல்லை, எந்த இடத்துலையும் அவர் மைக்ல சொல்லவே இல்லை. இதுக்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சமீபத்துல தான் முதல்வர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, அவருக்கான ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்றது உகந்ததா இருக்காது, அது வேற அர்த்தத்துல கூட போய் முடியலாம் அப்படிங்கறத யோசிச்சு இந்த வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. நிறைய கட்சி தலைவர்களும் சரி, நிறைய சமூக ஆர்வலர்களும் சரி, உண்மையாலுமே அரசியல் மாண்புனா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் சுற்றுப்பயணத்துல முதல் கட்டமா 30 தொகுதிகளுக்கும் மேல போய் மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளையும் கேட்டிருக்காங்க. நிறைய மக்களுக்கான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு எடப்பாடியார். ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப சமீபத்துல மக்களை சந்திச்சப்போ தங்களுடைய தொழில் நலிவடைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னதுனால இப்போ எடப்பாடியார் ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு. நாங்க 2026 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம், அதோடய சேர்த்து அந்த தங்கத்து கூடவே பட்டு சேலையும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே விசைத்தறி நெசவாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸா இருக்கும். இனிமே அவங்களுடைய தொழிலுமே நிறைய முன்னேற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த பயணம் சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரத்தநாடு, பேராவூர் அணி, பட்டுக்கோட்டை இந்த இடங்கள்ல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு. மக்கள் கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேச போறாங்க, என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில இருந்துகிட்டே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பார்க்க போறாரு, மக்களோட குறைகள் எல்லாம் கேட்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியின் சார்பில் உடன்பிறப்புகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மக்களுடைய கருத்து என்னன்னா, நீங்க வெளியே இருந்தாலே மக்களோட மக்களா பேசினாலே எங்க பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது, இப்ப நீங்க வேற உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களோட கஷ்டங்கள்லாம் எப்படி தெரியுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல சுத்தி சுத்தி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
ராமநாதபுரத்துல ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கரண்ட் பில் மட்டும் ஒரு மாசத்துக்கு 67,000 சில்லற வந்திருக்கு. அவர் சொல்றதோ, என் குடும்பமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம், எங்களுடைய வீடோ வந்து சுனாமி வீடு, அந்த வீட்டுக்கு வந்து மாசம் ஒரு 500 ரூபா 600 ரூபா கரண்ட் பில் வரதே பெரிய விஷயம். அந்த வீட்டுக்கு 67,000 சில்லற கரண்ட் பில் வருது. இதை பத்தி அதிகாரிகள் கிட்ட சொல்ல போனா, இந்த மாசம் 30,000 ரூபாய் கொடுங்க, அடுத்த மாசம் 30,000 ரூபாய் கட்டுங்கன்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. இதுக்காக நாங்க வந்து எவ்வளவோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் என்ன மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன். நான் வந்து உண்மையில குடும்பத்தோட பண்ற அளவுக்கு நான் போற நிலைமையில ஆயிட்டேன். என்ன செய்ய முடியுங்க? 67,000 ரூபாய் என்னால எங்க போய் கட்ட முடியும்? நானும் அன்னைக்கு வந்து 200 ரூபா 300 ரூபா நான் வண்டி ஆட்டோவும் இதுவும் ஓட்டிக்கிட்டு கடலுக்கு போயிட்டு தர்றேன். என்னால எப்படி முடியும் சொல்லுங்க? ஒரு வீட்டினுடைய கரண்ட் பில் 67,000 வந்திருக்கு அப்படின்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திருப்பூர்ல ஈசல் தட்டு மலை கிராமத்துல போதுமான சாலை வசதிகளே இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இந்த நிலையில அந்த கிராமத்துல உடல்நல குறைவால இறந்த மணியன் அப்படிங்கிறவருடைய உடலை எடுத்துட்டு போறதுக்கு அங்க சாலை வசதிகள் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால தொட்டில் மாதிரி கட்டி அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த மலைப்பகுதியில இருந்து கொண்டு போயிருக்காங்க. அதுலயும் ரொம்ப கரடு முரடான பாதைகள்ல ரொம்பவும் ஆபத்தான நிலையில அவங்க எல்லாரும் நடந்து போற வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. தர்மபுரியில ஒரு அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வீட்டு மேல இடிச்சிருக்கு. அதனால அந்த வீட்டுல இருந்த ஒரு சிலர் காயமடைஞ்சிருக்காங்க, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்துச்சு. அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே போக்குவரத்து துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேருந்துகள் கரெக்டா இருக்கா, அதுல வந்து பிரேக் கரெக்டா பிடிக்குதா, கியர் கரெக்டா போட முடியுதான்னு எக்கச்சக்க கேள்விகள் மக்கள் தரப்புல இருந்து கேட்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நிறைய அரசு பேருந்துகள் ப்ராப்பரான கண்டிஷன்ல இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரியான ஆக்ஷன்கள் எடுத்தாங்க, அதுக்கான செக்கிங் எல்லாம் நடந்துச்சா, அதிகாரிகள் அதெல்லாம் பண்ணாங்களான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவல்கள் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் தினமும் வந்துகிட்டே இருக்கு. தமிழகத்தையே உழுக்கக்கூடிய இன்னொரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. சென்னையில சதீஷ் ரெபேக்கா அப்படிங்கிற தம்பதிக்கு 2017 திருமணம் ஆயிருக்கு. ஆனா ரெபேக்கா ஏழை வீட்டு பொண்ணு அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லி குத்தி காட்டி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால ரெபேக்கா தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. இவங்களுக்கு 7 வயதுல ஸ்டெஃபி அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. அப்பா கூட தான் இந்த குழந்தை இருந்திருக்காங்க. இருந்தாலுமே என்னோட குழந்தையை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கான ஆக்ஷன்ஸ் பெரிய அளவுல எடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே தன்னுடைய கணவர் தன்னை பயங்கரமா தாக்குறாரு, கொலை மிரட்டெல்லாம் விடுறாரு அப்படின்னு சொன்னதுனால சதீஷ் அவர்களை காவல்துறையினர் கைது செஞ்சு விசாரணைகளை நடத்தி திரும்ப அவர் விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாம குழந்தைய திரும்பவும் தந்தை கூடவே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இதை தொடர்ந்து சமீபத்துல மறுபடியும் சதீஷ் வந்து ரெபேக்கா அவங்களோட வீட்டுக்கு போய் கத்திய காட்டி மிரட்டி நீங்க வந்து திரும்ப என் வீட்டுக்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால பதறி போன ரெபேக்கா மறுபடியும் ஓட்டேரி காவல் நிலையத்துக்கு போய் தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ் மெத்தனமா சாயந்தரமா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற தகவலை மட்டும் சதீஷ்க்கு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சென்னையில இருக்க ஒரு தனியார் ஹோட்டல்ல தன்னுடைய 7 வயது மகளை கழுத்தறுத்து கொலை செஞ்சுட்டு இவருமே தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இவரை காப்பாத்திட்டாங்க. அரசு மருத்துவமனையில இப்போ சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. இவரை கைது பண்றதுக்கான நடவடிக்கை இப்போ போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், முக்கியமா அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய விஷயம், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நிமிஷமே இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஒரு போன் நம்பரை ட்ராக் பண்றதோ ஏதாவது ஒண்ணு பண்ணி உடனே காவல் நிலையத்துக்கு வர வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்காது. இது கேள்விப்பட்டு நான் அந்த ஒரு பெத்த தகப்ப இந்த மாதிரி பண்ற வேலையா, என்னதான் குடிகார இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணலாமா? போலீசினுடைய மெத்தனம் மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நடக்குதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சும் சரி தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் மருத்துவமனையில இருக்காரு, எல்லாமே கரெக்ட் தான். முதல்வர் பார்க்க முடியாது, அவர் வந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, எல்லாமே சரி. ஆனா அரசாங்கம் அப்படிங்கிறது முதல்வர் மட்டுமே கிடையாது இல்லையா? துணை முதலமைச்சர் இருக்காரு, எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க, காவல் அதிகாரிகள் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க சீரியஸ் ஆக்ஷன் எடுத்து தன்னுடைய பொறுப்பை சரியா செஞ்சிருக்கலாம். இப்படின்றப்பதான் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. திருவள்ளூர்ல கலெக்டர் பிரதாப் அவர்கள் நில அளவு ஆய்வாளர் ஒருத்தரை சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். நீங்க செக் பண்ணணும்ல, செக் பண்ணாம கூட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மொத்த டாக்குமெண்ட் உங்களோட மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தாசில்தார் கீழ தான் வேலை பார்க்கறீங்க தெரியும்ல.
இப்போ இவர்கிட்ட ஏதாவது குறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு கலெக்டரா தன்னுடைய பணியை ரொம்பவும் சிறப்பா செய்யறாரு. இவ்வளவு தூரம் போல்டா கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிறது உண்மையானவே சூப்பரான விஷயம் தான். ஆனா நடக்க போறது என்ன தெரியுமா? எப்படியும் இன்னும் 1-2 மாதங்கள்ல இவருக்கு பணியிட மாற்றம் கொடுக்கப்படும். வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது மாத்துவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் நடக்கும். சரியா தன்னுடைய வேலையை ஒரு அதிகாரி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பணியிட மாற்றம் தான். ஏதோ ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும். அதுதான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. தன்னுடைய வேலையை சரியா செஞ்சாலே தமிழகத்துல பாதி குற்றங்கள் குறையும். ஆனா யாரு செய்யறாங்கன்றதுதான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்திய வான்வெளி எல்லைக்குள்ள பாகிஸ்தான் விமானங்கள் பறக்கிறதுக்கான தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த தடைய ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள பறக்க கூடாதுன்ற தடைய அவங்க நீடிச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் நம்மளும் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிவில் விமான போக்குவரத்து இணையமைச்சரான முரளிதர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. குரு ராகு இல்லாம ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, போட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.